This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளவு வரைக்கும் இருந்தா மேடம் ஈஸியா வந்து லோன் கிடைக்கும்? எது நல்ல கடன், எது கெட்ட கடன் மேடம்? இப்ப ப்ரீ க்ளோஸ் பண்றதுனால நமக்கு ஏதாவது வந்து பாதிப்பு இருக்கா மேடம்? ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது திருமதி சத்யா. இவங்க ஜெயம் ஃபின்கார்ப்போட நிறுவனர். இந்த கம்பெனியில் மக்களுக்கு வேணுன்ற லோன், எல்லா வகையான லோன்களும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸு, லீடிங் பேங்க்ஸு மற்றும் என்பிஎஃப்சிகளோட வந்து டைப் வச்சுருக்காங்க. ஸோ சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிறவங்க, நல்லா இல்லாதவங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இவங்க லோனை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இவங்க வந்து ஒரு பெண் தொழில் முனைவர். இந்த மாதிரி பெண்கள் எல்லாமே வந்து வீட்டை மட்டும்தான் பார்த்துக்கூடாது, நாட்டுக்கும் வந்து சேவை செய்யணும் மற்றும் இப்போ தொழில் முனைவராக மாறணும் அப்படின்றதான் நம்ம இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் எப்படி வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளார வந்தீங்க? நீங்கள் உங்கள் கம்பெனி வந்து என்ன பண்ணுது, இதை பற்றி வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு இதை சொல்லுங்கள். ஓகே சார். இந்த லோன் சம்மந்தமாக தான் நான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கேன். பட் அவர் அதில் லைனில் இருந்தனால நானும் இதில் வரணும், நானும் இதில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுல வீட்டில் சார் வந்து இந்த லைனில் இருக்காங்க. அதனால நானும் இதே லைனில் வந்தேன்னா எனக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுங்க. அதனால நான் இந்த இதுக்கு வந்திருக்கீங்க. வெரி குட் மேடம். இப்போ நான் உங்ககிட்ட இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னா, நம்மளோட கிளையண்ட்டுங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வர்றாங்க. அதாவது இந்த காமன் மேன் கேபிட்டலோட கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வர்றாங்க. நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் கடனே வாங்கக்கூடாதுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, கடன் வாங்காதீங்க, சேமிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். இப்போ நீங்கள் வந்து கடன் வந்து வாங்குங்க அப்படின்னு வந்து ஒரு கிளையண்ட்டை வந்து சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. புரியுது சார். நான் ஆக்சுவலாக பழமொழியே இருக்கே, கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு. அது அப்படியெல்லாம் இல்லை சார். இப்போ என்னன்னா, லோன் வந்து அவங்களோட இன்கம் பொறுத்து நம்ம லோன் பண்ண போறோம், சரிங்களா? அதனால கடன் வாங்குறதுல தப்பு இல்லை, ஆனால் கரெக்டான இதில் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னாக்கா, ஒரு கடன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கடனா இல்லை கெட்ட கடனா, ஆர்பிட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு கடன் வந்து ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்குது, கையில் இருக்கிற பணத்தை வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஆர்பிட்ரேஜ் டிஃபரன்ஸ் நிறைய இருந்ததுனாக்கா நாம வந்து கடன் வாங்குறதுல தப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. கண்டிப்பா தப்பு இல்லை சார். நம்ம வருமானத்துக்கு தகுந்த கட்ட முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பண்ணலாம். வெரி குட் மேடம். நான் இதுதான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். அவரோட பேர் வந்து விக்கிங்க, நம்மளுடைய கஸ்டமரோட பேரு. 55 வயசு ஆகுது அவருக்கு. அவர் வந்து டெல்லியில ஒரு எம்என்சில வைஸ் பிரசிடென்ட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரு என்ன, அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூகேல படிச்சுட்டு இப்போ இந்தியாவில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. ஒரு 50K பக்கம் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. பொண்ணு வந்து ஃபைனல் இயர் காலேஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் என்ன நம்மகிட்ட சொன்னார்னாக்கா, அவர்கிட்ட ஒரு 30 லட்ச ரூபா வந்து பணம் இருக்கு, பொண்ணுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும். ஸோ அதனால வந்து அந்த 30 லட்சத்தை வச்சு நான் வீடு கட்டட்டுமா அப்படின்ற ஐடியா தான் அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு. சரிங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து தடுத்திருப்பீங்க சார். வேணான்னு சொல்லி வீடு கட்டுறத வந்து ஃபுல் அமௌண்ட் அதில் போட வேண்டாம், லோன் சம்மந்தமாக லோன் எடுத்துட்டு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஐடியாவை நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் மேடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையில் இருக்கிற மொத்த தொகையே வந்து 30 லட்ச ரூபா தான். அந்த 30 லட்சத்தையும் வந்து அவர் வீடு கட்ட செலவு பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு அவர்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. அவர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்லை, டேம் இன்சூரன்ஸ் இல்லை. எல்லாமே என்ன, அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால கம்பெனியே வந்து எல்லாமே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. மோரோவர் இப்போ திடீர்னு அவர் நாளையிலிருந்து கம்பெனியிலிருந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனாக்கா அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவார் அப்படின்றதும் அதுக்குண்டான அட்வைஸும் அவருக்கு நான் வந்து கொடுத்தேன். ஸோ பொண்ணுக்கு வந்து கல்யாண பரிசாக வந்து ஒரு வீடு 30 லட்சத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறது தப்பு இல்லை. அவரை வந்து நான் ஹோம் லோன் எடுக்க சொன்னேன் மேடம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது கருத்து சொல்றதுன்னா, இப்போ அவருடைய முழு வருமானத்தையும்
போய் இதுல போடாம நீங்க சொன்ன மாதிரி அவரோட சன்னோ டாட்டரோ அவங்க மூலியமா ஒரு லோன் எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம். எதனால மேடம்? அவரே வந்து ஒரு வைஸ் பிரசிடண்டா தான் இருக்கிறார், அவர் பேர்ல ஏன் கடன் பண்ணலாம்? பட் அவரோட வருஷங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் குறைந்த வருஷம் தான், 5 வருஷம் தான் இருக்கு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து இஎம்ஐ அதிகமா வரும். அவங்க சன் எடுத்தாங்கன்னா அவரோட வயசு கம்மியா இருக்கும். அப்படிங்கும்போது அவருக்கு கம்மியா இஎம்ஐ கம்மியா டென்யூர் வந்து ஒரு 30 வருஷம் வரைக்குமே அவருக்கு கொடுக்கலாங்க. அப்படிங்கும்போது அவர் வருமானத்துல இருந்து அவரோட இஎம்ஐ கட்ட முடியும், குடும்பத்தையும் பார்த்து இஎம்ஐயும் அவரால் கட்ட முடியும். ஸோ இப்போ ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 21,000 ரூபா பக்கம் இஎம்ஐ வரும்னு சொல்றாங்க மேடம். ஸோ இது வந்து கரெக்டா? கண்டிப்பா இஎம்ஐ வரும். இப்போ அவரோட பையனுக்கு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அவருக்கு சிபில் நல்லா இருக்கு அப்படின்னா நாங்க பேங்க்ல அரேஞ்ச் பண்ணி தர முடியும். அப்படி இல்ல, அதாவது ஆல்ரெடி எடுத்த லோன்ல டிபிடி இருக்கு, சிபில் இஷ்யூ இருக்கு அப்படின்னா என்பிஎஃப்சின்னு நம்ம நான் பேங்கிங் பண்ணிட்டு இருக்கோம், அதுலயும் நம்ம ட்ரை பண்ணலாம். பண்ணும்போது அவரோட வருமானத்துக்கு தகுந்த இஎம்ஐ எங்களால பண்ணி தர முடியும். அதுக்கு தான் ஜெயம் ஃபின் சார் நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ அதனால இப்ப கடன்ல வந்து கடன் வாங்குறது தப்பு கிடையாது, அது நல்ல கடனா இல்ல கெட்ட கடனா அப்படின்னு பார்க்கணும்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. எது நல்ல கடன் எது கெட்ட கடன் மேடம்? எது நல்ல கடன் கெட்ட கடன் மீன்ஸ் அதோட மீனிங் என்ன அப்படின்னா வருமானத்துக்கு தகுந்த லோன் கட்டணும். ஓகேங்களா? இப்ப இவருக்கு 5 வருஷம் தான் இருக்கு. அப்படிங்கும் போது இவரு முழு தொகையும் கட்டி லோன் போகாம எடுக்கிறது தவறு. அவங்க பையன் மூலியமா எடுத்து இஎம்ஐ கட்டிட்டு இவருக்குன்னு ஒரு வருமானம் வைக்கிறது நல்லது. சரிங்க, நானும் அதுதான் மேடம் சொன்னேன். இப்போ என்னன்னா இப்போ பையனுக்கு வந்து 26 வயசு தான் ஆகுது. ஸோ அவர் 30 வருஷம் லோன் போட்டார்னாக்கா கூட 21,000 ரூபா தான் வந்து வரும். ஸோ இதை வச்சுட்டு அவர் பையனுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 21,000 ரூபான்றது ஒரு பெரிய மேட்டராகவே வந்து இருக்காது. அதே நேரத்தில் இந்த 30 லட்ச ரூபா அவர் இமீடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணாருனாக்கா இதுல இருந்து அவருக்கு வந்து 15 to 18% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா இப்போ அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு இந்த பணத்தை அவர்கிட்ட தொடக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்கேன். மேலும் மேடம் அவர் வந்து 1.8 lakhs வந்து டேக் ஹோம் சேலரி வாங்குறாரு. ஸோ அவரோட செலவுகள் எல்லாம் போக இப்போ இருக்கிற கரண்ட் கமிட்மெண்ட் எல்லாம் போக மாசம் 75,000 ரூபா அவரால் மீதி பண்ண முடியும்னு சொன்னாரு. இதை வந்து அவர் பேர்ல 25,000, அவங்க பொண்ணு பேர்ல 25,000, அவங்க மிஸ்ஸஸ் பேர்ல 25,000 மூணா பிரிச்சு அக்ரெசிவ் ஈக்விட்டி ஃபண்ட்ல வந்து நான் வந்து எஸ்ஐபி வந்து பண்ண சொல்லியிருக்கேன் மேடம். ஸோ இது பிளஸ் அவருக்கு அந்த 30 லட்ச ரூபா இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணது இது எல்லாம் சேர்த்து அடுத்த ஒரு 6-7 வருஷத்துக்குள்ளாரே அவர்கிட்ட வந்து ஒரு 1.5 to 1.6 crore இருக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத என்ன கொஞ்சம் அக்ரெசிவாக நம்ம ட்ரை பண்ணால் அந்த மாதிரி முடியும்னு சொல்லி சொன்னாங்க மேடம். ஸோ உங்கள் நண்பருக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க சார். ஸோ அதனால கடன் வாங்குறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்றீங்க. அவங்க வந்து கடன் வாங்கலாம் சார். அவங்களோட முதலீடையும் நம்ம சேமிப்பு பண்ணணும், அதே சமயம் கடனையும் நம்ம வந்து கரெக்டான முறையில கட்டணும் அப்படிங்கிற நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கீங்க. வெரி குட் மேடம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு இந்த 21,000 ரூபான்றது வந்து அவர் ரெகுலராக வந்து கட்டிக்கிட்டே இருக்காரு. இப்போ ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது வந்து பாதிப்பு இருக்கா மேடம்? அவருக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து நல்லாவே இருக்கு. இப்போ நான் ஹோம் லோன் 30 வருஷத்துக்குன்னு எடுத்துட்டாரு, 30 வருஷத்துக்கு அவர் கடனாளியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு 10 வருஷத்துலேயே அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணாருனாக்கா ஏதாவது பேங்க்ல சார்ஜஸ் வருமா? இல்லை, பேங்க்ல சார்ஜஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து பிரைவேட் பேங்க் இல்லை பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாத்துலேயுமே அதே தான் சார், ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு அதனால பெனால்டி எல்லாம் எதுவும் போட மாட்டாங்க சார். அப்படி பெனால்டி போட்டாலும் நம்ம கஸ்டமர் கரெக்டா கட்டி வராங்க சப்போர்ட்னா நம்ம அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ இதில் நீங்கள் எப்படி மேடம் சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ பேங்க்கோட பாலிசியே ப்ரீ க்ளோஸ் பண்ணாக்கா ஒரு 2% 3% வந்து பெனால்ட்டி கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண சார்? இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல இன்கம் இருக்காங்க, மாதம் கரெக்டாக இஎம்ஐ கட்டிட்டு வராங்க. அப்படிங்கும்போது பேங்க் சில சலுகைகள் நம்ம கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு அதில் பண்ண முடியும் அப்படின்னா பேங்க் சைட்லேருந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இல்லை 2% அப்படிங்கும்போது 1%ஆவது கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுனால வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க மேடம். இப்போ இந்த ஒரு பேங்க் லோன் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 30 லட்ச ரூபா இம்மீடியட்டாக வந்து அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது.
ஸோ இப்போ அவர் வந்து முன்னாடி இருந்தே இப்போ 30 லட்ச ரூபா மட்டும் வீடு கட்டி முடிச்சிருக்க முடியாது. மேற்கொண்டு நான் அவரை வந்து இந்த ஒரு இன்சூரன்ஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்க சொன்னேன். அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா பேஸ் பிளான், ஒரு 15 lakhs வந்து டாப் அப்புக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க சொன்னேன் மேடம். ஸோ இந்த பிளான் வந்து போதுமா அவருக்கு? இப்போதைக்கு போதுமானது தான் சார். நல்ல ஒரு அனுகூலமான பதில் தான் இது. அவருக்கு வந்து இது கரெக்டானதா தான் இருக்கு. இவர் அவர் பயன்படுத்தலாம் சார். ஏன்னா அவரோட இது பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான் இருக்கு. அதனால அவர் என்னென்னலாம் வந்து அவர் முதலீடு பண்ணி வைக்க முடியுமோ பண்ணினாதான் அவரோட வருமானம் அது கரெக்டா வரும். அவரோட லைஃபும் பின்னாடி ஒரு சேஃபா இருக்க முடியும். ஆமாங்க. நான் என்ன சொன்னேன்னா மேடம், இப்ப 60 வயசு வரைக்கும் தான் அவருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸே கொடுப்பாங்க. 5 வருஷத்துக்கு மேல நீங்க போய் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு வந்து டேர்ம் லோன் கொடுக்க வராது சார். பண்ண முடியாது. சோ இப்போ இதுதான் வந்து சரியான ஆலோசனை. நீங்க சரியான ஆலோசனை கொடுத்திருக்கீங்க சார். வெரி குட்ங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த விக்னேஷ் அப்புறம் நம்ம விக்கியோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 50,000-60,000 ரூபா வந்து சம்பளம் வாங்குறாரு. இப்போ ஏன்னா அவர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் சம்பளம் டக்குன்னு வந்து மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ப்ரீ க்ளோசர் பண்ணாலும் எந்த சார்ஜும் இல்லைன்னு சொன்னீங்க. நானும் இதையே தான் வந்து சொன்னேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இப்போ ஒரு 70,000-80,000 வந்து சம்பளம் வந்து கூட்டிகிட்டு போக போக அவர் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து போகலாம். இந்த 1.8 crores அவர் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு ஒரு 2 crore பக்கம் வேணும்னு சொன்னார். நான் கண்டிப்பாக, ஏன்னா இவரோட 5 வருஷத்தில் இவர் போடுற 75,000 இவங்க சன்னு வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், வருஷத்துக்கு வந்து 10% ஸ்டெப் அப் பண்ணிட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளார அவர்கிட்ட ஒரு 2.5 கோடி ரூபா இருக்கிற மாதிரியும், அவங்க பொண்ணோட மேரேஜுக்கும் பையனோட மேரேஜுக்கும் வந்து ஒரு 40 lakhs rupees வந்து வேணும்னு சொன்னார். அதுவும் வந்து இதில் வந்து இந்த 10 வருஷத்துக்குள்ளார அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் நான் அவருக்கு வந்து கேல்குலேஷனோட வந்து கொடுத்துருக்கேன் மேடம். ஸோ பையனும் வந்து சம்பளம் இன்க்ரீஸ் ஆமாங்க. பொண்ணு வந்து மெடிசன் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. இன்னொரு 1 yearல இருந்து அவங்களும் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பொண்ணுங்கிட்ட இருந்து நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலனாலும் பட் அவங்க இண்டிபெண்டா வந்து வருமானத்துல இருக்காங்கங்கிறது உறுதிப்படுத்துறீங்க. ஆமாங்க மேடம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஐடியா வந்து கொடுத்தோம். ஸோ இப்போ சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளவு வரைக்கும் இருந்தா மேடம் ஈஸியா வந்து லோன் கிடைக்கும்? சிபில் பாத்தீங்கன்னா பேங்க்ல நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னம்னா ஒரு 720க்கு மேல கண்டிப்பா சிபில் இருக்கணுங்க. சரிங்க. ஆல்ரெடி நீங்க ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்கன்னா அதே 6 மாசம் கரெக்டா கட்டி வந்திருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு சிபில் வந்து எந்த இதுலயும் கம்மி ஆகாது. இல்லையா நீங்க தள்ளி கட்டுறீங்க, அதாவது 5ஆம் தேதி கட்ட வேண்டிய இஎம்ஐ 7ஆம் தேதி கட்டினாலும் அது பவுன்ஸ் தான். அப்படிங்கும் போது உங்களுக்கு சிபில் கம்மி ஆயிடும். அப்படி சிபில் கம்மியானவங்களுக்கு நாங்க என்பிஎஃப்சில பண்றோங்க. சோ பேங்க்ல வந்து அது பண்ண மாட்டாங்க. சரிங்க மேடம். இப்போ எனக்கு வந்து கிரெடிட் ஹிஸ்டரியே இல்ல, நான் இது வரைக்கும் கடனே வாங்கினது இல்ல, அப்ப எனக்கு வந்து ஃபுல் மார்க் இருக்குமா? முதல் முறையா நீங்க வரீங்க அப்படின்னா சிபில் வந்து மைனஸ்ல இருக்குங்க. ஓஹோ. அதாவது நீங்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு லோனே நாங்க கொடுக்கல. சிபில் ஸ்கோர்ன்றது மேக்ஸிமம் ஸ்கோர் 720ங்க. இல்ல அது வந்து நீங்க சொல்றது மினிமம் 820. 820 வந்து மேக்ஸிமம் 820. நீங்க சிபில் கரெக்டா ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணல, இப்போ நீங்க எந்த ஒரு லோனுமே வரல, இதுதான் ஃபர்ஸ்ட் லோனா வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ 10 லட்சம் லோன் எலிஜிபிள் வரீங்க அப்படின்னா அது 5 லட்சம் தான் நாங்க எலிஜிபிள் பண்ணுவோம். ஏன்னா நீங்க இப்போ கொடுக்குற லோன் முதல் லோன் எப்படி கட்டுவீங்கங்கிற நம்பிக்கை நம்ம கேட்கறது கிடைக்காது. சரி, இப்போ இதை வந்து பேங்க்ல அரேஞ்ச் பண்ண முடியுமா இல்ல என்பிஎஃப்சில அரேஞ்ச் உங்களோட வருமானத்தை பொறுத்து. இல்ல இப்போ நம்ம ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், ஒரு எம்என்சில வேலை பார்க்குறாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பேங்க்ல ஒரு சில பேங்க் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லோன் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மேடம் இப்போ யாருமே வந்து சான்ஸே கொடுக்காம அவங்க வந்து சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே முதல் தடவை கடன் வருமானம் பார்ப்பாங்க. உங்களுக்கு வருமானம் இருக்கு, உங்களால கட்டக்கூடிய திறமை இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இது பேங்க் சப்போர்ட் பண்ணும். அப்படிங்களா? எல்லா பேங்க்கும் சப்போர்ட் பண்ணாது. சரிங்க. இப்போ வந்து உமன்ஸுக்கு வந்து இப்போ அவங்க பேர்ல வீடு வாங்கினாவோ கார் வாங்கினாவோ இல்ல லோன் வாங்கினாவோ ஏதாவது சலுகைகள் இருக்குங்களா? பெண்களுக்கு தனியா எல்லா இடத்துலயும் சலுகை இருக்குங்க. ஒரு இடம் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, எல்லாமே வந்து பேங்க் சைட்லும் சரி, என்பிஎஃப்சியும் சரி நிறைய வந்து நம்மளுக்கு சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. அது நீங்க எங்களை அணுகுனீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே விவரமா சொல்லித்தரேன்.
சரிங்க. இப்போ என் ஒய்ஃப் பேர்ல வந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சலுகைகள் வந்து உங்களால? பத்திரத்துல நம்ம பண்ற டாக்குமெண்ட்ஸ் அத மாதிரி நிறைய விஷயம் வந்து பெண்களுக்காக சலுகை பண்ணுவாங்க. பெண்களுக்காக சலுகைகள் இருக்கு. அது எவ்வளோன்றது உங்களை காண்டாக்ட் பண்றப்ப என்ன அணுகுனீங்கன்னா நான் உங்களுக்கு விவரமா எல்லாமே சொல்லிடுவேன். வெரி குட்டுங்க. ஸோ இப்போ வந்து சிபில் ஸ்கோர் மினிமம் வந்து 720 இருக்கணும்ன்றீங்க. சரி, இப்போ என்கிட்ட 600 தான் இருக்கு. இப்போ அப்போ என்னால் லோனே வாங்க முடியாதா? வாங்கலாம். இப்போ என்னன்னா அதுக்கும் நாங்கள் ஆப்ஷன் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு சிபில் வந்து கரெக்டாக கட்டாம சிபில் கம்மியா இருக்கு 550 to 600 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு பெஸ்ட் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு கோல்டு லோன் வைங்க, பேங்க்ல போய் வைங்க, ஒரு 3 மாசம் 4 மாசம் அது கரெக்டா கட்டிட்டு வாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு சிபில் ஸ்கோர் தானா அதிகமாகும். அதாவது ஜுவல் லோன் வச்சு நீங்க வந்து சிபில் ஸ்கோர் வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா. இல்லைன்னா ஒரு மொபைல் எடுங்க, எடுத்துட்டு அதுக்கு இஎம்ஐ கரெக்டா கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் தானா அதிகமாயிடும். 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு புதுசா லோன் அப்ளை பண்ணலாம். சரிங்க மேடம். கண்டிப்பா 700 சிபில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மேடம், நான் வந்து எவ்வரி 5th சொல்லிட்டு நான் செக் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இஎம்ஐ எல்லாமே வந்து ஆட்டோமேட் ஆயிடுச்சு, டிஜிட்டல் ஆயிடுச்சு. நான் முன்னாடி கேஸ் எடுத்து சொல்றேன் மேடம். ஒரு செக் ஒன்று நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் அவங்க பேங்கை வந்து இப்போ 5ஆம் தேதிக்கு பதிலாக 6ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஏன்னா என்னால் இந்த சண்டேனால பணம் வந்து மொபைலைஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீங்க ஏதாவது நடுவில் ஹெல்ப் பண்ணுவீங்களா மேடம்? கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன் அப்படிங்கிறீங்கன்னா, டியூ டேட் உங்களுக்கு 5ஆம் தேதினா உங்களை கேட்டு உங்க அனுமதியோட தான் அந்த 5ஆம் தேதி சாங்ஷன் லெட்டர்ல வந்துடும். 5ஆம் தேதினா உங்களுக்கு 5ஆம் தேதி கண்டிப்பா ப்ராப்பரா எடுத்துருவோம், கட்டிடுவோம். அதை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அது வந்து டிபிடியா தான் காட்டும். அதாவது not 4 or not 6, 5னா 5 தான். அதை நீங்க கட்ட மறுத்துட்டீங்க, கட்ட முடியல, கட்ட முடியாத வாய்ப்பு அந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கு, ஏதாவது ஒரு காரணம், கண்டிப்பா அந்த லோன் வந்து டிபிடியா தான் காட்டும், டிலே பேமெண்ட். சரிங்க. இப்ப காலையில எத்தனை மணிக்கு அது பேமெண்ட் எடுப்பாங்க? அப்படி டைம் ஏதாவது? டைம் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பேங்க் சைடும் சில ப்ராப்ளம்ஸ் வரும். பேங்க் சைடும் எடுக்காம விட்டுடுவாங்க. நம்ம அதுக்கு உடனே மெயில் நம்ம அதை விட்டுறக்கூடாது. விட்டோம்னா உங்களுக்கு சிபில்ல பாதிக்கும். எடுத்த லோன் கரெக்டா வரலைங்க போது நீங்க அடுத்த லோன் வந்து கரெக்டா போக முடியாது. அப்படிங்களா? சோ இப்போ வந்து பேங்க் சைடு பண்ற தப்புக்கும் நம்மளோட சிபில் ஸ்கோர் தான் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? கண்டிப்பா பேங்க் சைடும் இந்த தப்பு நடக்குது மேடம். இப்போ பேங்க் சைடு வந்து தப்பு பண்றப்ப நான் செக் கொடுத்துட்டேன், என் அக்கவுண்ட்லயும் பணம் இருக்கு. இப்போ பேங்க் எடுக்கலன்னாக்கா கிளையண்டோட இதுல எப்படி மேடம் வந்து இல்ல, கிளையண்ட் மேலதான் நம்மளோட சிபில் மட்டும் தான் கம்மியாகும். இது பேங்க்குக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாதுங்க. ஆனா நம்ம பேங்க் சைடு கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எடுக்க மறந்துட்டோம், ஒரு மெயில் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அந்த மெயிலை வச்சு நம்ம அடுத்த பேங்க்குக்கு சப்போர்ட் பண்ணலாம், அடுத்த லோனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். சரி. இப்போ நாம வந்து அவர் விக்கியோட கதை வந்து உங்ககிட்ட சொன்னோம். அதுல இருந்து வந்து ஒரு சில டேக்அவே வந்து நான் சொல்றேன். சொல்லுங்க. இது வந்து கரெக்டான்னு நீங்க வந்து பாருங்க. சொந்த பணத்தை வந்து மொத்த பணத்தையும் போட்டு வந்து வீடு கட்டாதீங்க. லோன், ஏன்னா லோன்ல போனா 7.5% கிடைக்குது. அவர் இன்வெஸ்ட் பண்ணாருனாக்கா 15% 18% வரைக்கும் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஒரு 15-20 வருஷம் அவர் வச்சிருந்தாருன்னா கிடைக்கும். அதனால முழு பணத்தையும் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. இது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நல்ல கடன்ன்றது 7.5%, 7 to 7.25% இப்போ வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நல்ல கடன் தான். இது வந்து அவர் பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவர் எதிர்காலத்துல வந்து அவருக்கு ஒரு வேணுன்ற ஃபண்டை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஒன்று, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று வந்து எடுத்துக்க சொன்னேன். இது 3 பாயிண்ட் வந்து அவருக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்க பையன் மேலே வந்து லோன் எடுக்க சொன்னேன். ஏன்னா லாங் டென்யூர் வந்து அவருக்கு கிடைக்கும் சொன்னேன். ஆமாம், இந்த 4 பாயிண்ட் சொல்லி அவருக்கு வந்து அந்த 1.5 கோடி ரூபா அவர் சேர்க்கறதுக்கும் பசங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சம் மேரேஜுக்கு சேர்க்கறதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுத்தோம் மேடம். ஸோ இதுதான் வந்து அவரோட ஹாப்பி எண்டிங் ஸ்டோரி. ஓகே சார். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லேடி என்டர்பிரனர் வெளியில் வந்து இவ்வளோ ஒரு மக்களை சந்திச்சு, ஏன்னா நீங்கள் லோன் கொடுக்குறதுன்றப்ப டே இன் டே அவுட்டு பலதரப்பட்ட மக்களை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். 90% பார்த்தீங்கன்னா கண்ணீர் கதையாக தான் இருக்கும். எங்களால் இது முடியல அது முடியல, ஏன்னா எல்லாமே இருக்கிறவங்க வந்து டைரெக்டாக வந்து பேங்குக்கு போயிடுவான். ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட எந்தெந்த மாதிரி ஆளுங்க அப்ரோச் பண்ணலான்றது நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா எங்கள் இப்போ பார்க்குறவங்க வந்து உங்கள் கம்பெனி வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுவாங்க மேடம். எந்த மாதிரி ஆளுங்க உங்ககிட்ட வரலாம் சொல்லுங்கள். எங்களுக்கு எல்லா விதமான பர்சன்ஸும் வரலாங்க. நல்லா சேலரி வாங்குறவங்களும் வரலாம். அதே சமயம் உங்களுக்கு வந்து எதுவுமே எங்களுக்கு லோனே கட்ட முடியாத இடத்துல இருக்காங்க அப்படின்னாலும்
அவங்களும் வரலாம், எங்களை அணுகலாம். அவங்களுக்கு எப்படி பண்ணலாம், எதனால அவங்களுக்கு லோன் பண்ண முடியாது அப்படிங்கிற NBFC-ல நாங்க வந்து 100% அவங்களுக்கு பேங்க்ல பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு லோன் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் உறுதியா சொல்றேன். சரிங்க. இப்போ உங்களை மாதிரி லேடி என்டர்பிரனருங்களுக்கு இப்போ புதுசாக வந்து பட்டிங் இப்போ தான் படித்து முடித்து வெளியில் வர்றவங்க பிஸ்னஸ்க்கு வரலாமா, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனல் இது கோட் என்ன மேடம்? கண்டிப்பாக யாருமே வீட்டில் இருக்காதீங்க. பெண் அப்படிங்கிறது சாதனை படைக்கிறதுக்காக தான் பெண். சார் சொன்ன மாதிரி சீதாராம் அவங்க கூட ஒரு பெண் தான். அதனால எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க. இந்த மாதிரி துறையில் வரும்போது நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம், நிறையா விஷயம் கற்றுக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எப்படி இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால இது வந்து பெண்களுக்கு உண்டான காலம். கரெக்ட். ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். உங்களை சந்திச்சதுல வந்து மிக்க மகிழ்ச்சி. உங்களை பார்த்து நான் நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த தொழில் முனைவராக வரணுன்றது தான் காமன் மேன் கேபிட்டலோட நோக்கம். நன்றி, வணக்கம் மேடம். வணக்கம்.